ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதுதான் பிரெட் அல்வா. இந்த அல்வா ரெசிபி எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சேனலில் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிருக்காங்க. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்காக தான் இந்த அல்வா ரெசிபி. நம்ம சேனலில் இருக்கிற ஒரு சில ரெசிபீஸோட கிளிப்ஸை பார்த்துக்கலாம். இப்போது இந்த 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் தாங்க. அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இதே போல் கடைசி வரைக்கும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் வேணும், புதுசாக வேணும் அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா கூட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறைய ரெசிபீஸ், ஆர்ட் ஒர்க், க்ரீட்டிங் கார்டு எல்லாமே போட்டிருக்கிறேன். நிறைய வெயிட் லாஸ் ரெசிபீஸும் போட்டிருக்கிறேங்க. ஹெல்த்தி ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இந்த அளவு ஜேர்னி வந்திருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தாங்க. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஊக்கப்படுத்துறதுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். அதற்காக எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. 150க்கும் மேற்பட்ட ரெசிபீஸ் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு புதுசாக வேணும்னாலும் சொல்லலாம். நிறைய ஊட்டி ரெசிபீஸ் எல்லாமும் போட்டிருக்கேங்க. ஊட்டி ஸ்பெஷல் ரெசிபீஸ் எல்லாமும் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கிறேங்க நிறைய. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். இப்போ இந்த 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்காக என்னுடைய டாட்டர்ஸ் எனக்கு கொடுத்த கிஃப்ட் தான் இந்த இன்ஸ்டன்ட் பாட். அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ இன்றைக்கி ஸ்பெஷல் பிரெட் அல்வாக்காக நான் 6 ஸ்லைசஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி ப்ரெட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஓரத்தையெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அந்த திக்காக இருக்கிற பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை பொரிக்க போகிறோம். அப்போ அது ரொம்ப கருகின மாதிரி ஆகிடும், ஏற்கனவே டார்க் கலர்ஸில் இருக்கிறதுனால. மெதுவாக ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ண அந்த பார்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ப்ரெட் ஸ்டிக்ஸாக நம்ம பொரித்து தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கார்லிக் ஆட் பண்ணி கூட பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் நம்ம ஓரத்தில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஓரத்தில் கட் பண்ணதை ப்ரெட் ஸ்டிக் பண்ணலைனாலும் நீங்கள் காய வச்சு அதை பொடித்தோம்னா நமக்கு தூளாகவும் கிடைக்கும். கட்லெட்டெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. இப்போ பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஓரங்களில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதையும் சின்னதாக கட் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே ரெண்டாக கட் பண்ணி கூட பொரித்து எடுக்கலாம். ஒரு சிலர் முழு ப்ரெட்டு கூட அப்படியே பொரித்து எடுப்பாங்க. நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தோம்னா அதை கடைசியில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெருசாக பொரித்து எடுத்தோம் அப்படின்னா அதை மறுபடியும் அதுக்கப்புறமா உடச்சி எடுக்கணும் சின்ன சின்ன பீசஸாக. நான் இந்த அளவுக்கு சைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு பீஸ் தான் போட்டிருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நெய் உருகினதும் இதில் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதோட கொஞ்சமாக பாதாமும் சேர்க்க போகிறேன். பாதாமையும் உடச்சி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணதும் எடுத்துருக்கிறேன். அது உங்களுக்கு விருப்பமானால் மட்டும் சேர்த்துக்கலாங்க.
இல்லை இதோட திராட்சை சேர்க்குறதானா கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸுன்னா கூட சேர்த்துக்கலாங்க, பிஸ்தா எல்லாமே. இப்போ இது வறுபட்டோடனே அதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஏற்கனவே கொஞ்சம் நெய் இருக்குது, அதோட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட் பீசஸை அதோட போட்டு இதை நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறீங்க, நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதானா கூட பண்ணி எடுத்துக்கலாங்க. நெய்க்கு பதிலாக எண்ணெயில் கூட பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டு கூட பொரித்து எடுத்துகிட்டு அப்புறம் உடச்சிக்கலாம். இது கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகணும், அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் நம்ம. இல்லைன்னா ப்ரெட் வந்து சாஃப்டாக இருக்குது இல்லைங்களா, அதனால் அல்வா வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழகுழன்னு இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ மெதுவாக இதை திருப்பி போட்டுக்கலாம். டீப் ஃப்ரையில் போடுறதானா பஜ்ஜி மாதிரி அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஆகிருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். நான் வந்து தவா சின்ன தவா ஆனதுனால 2 தடவை போட்டு எடுத்துருக்குறேன். இப்போ அடுத்தது ஒரு கடாய் வச்சு அதில் 3/4 டம்ளர் அளவிற்கு பால் ஊற்றிருக்குறேங்க. நீங்கள் பால் இல்லாமல் தண்ணியாக கூட சேர்த்துக்கலாம். இதோட 1 டம்ளர் அளவிற்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் தண்ணினாலும் ஒரு 1.25 டம்ளர் 1.5 டம்ளர் வரைக்கும் எடுத்துக்கலாம், உங்கள் ப்ரெட்டை பொறுத்து. இதோட 1/2 கப் அளவிற்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ப்ரெட்டோட ஸ்வீட்னஸை பொறுத்து சர்க்கரையை கம்மி பண்ணுறதோ ஜாஸ்தி பண்ணுறதோ பண்ணிக்கலாங்க. மில்க் ப்ரெட் இல்லைன்னா ஸ்வீட் ப்ரெட் அந்த மாதிரி வாங்கினோம்னா சர்க்கரை ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம பொரித்து வச்சுருக்கிற அந்த ப்ரெட் பீசஸை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க. அதாவது ப்ரெட் மூழ்கிற அளவுக்கு தான் அந்த பாலும் தண்ணியும் கலந்தது இருக்கணும், அந்த லிக்விட் இருக்கணும். இது நீங்கள் வெறும் பாலில் கூட செய்யலாம். இப்போ பால் எல்லாமே இந்த ப்ரெட் வந்து அப்சர்வ் பண்ணிடும் சீக்கிரமே. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மசிஞ்சிடும் இந்த ப்ரெட் எல்லாமே. மிதமான தீயிலேயே வச்சு இதை நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அது திரண்டு வர்றது அப்படி. இப்போ இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன் நான். நீங்கள் ஏலக்காவை கூட 1-2 உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதோட நம்ம நெய்யில் வறுத்து வச்ச பாதாமையும் முந்திரியையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் எப்படி திரண்டு வருது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர்றது பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம இதை கிளறிட்டே இருக்கணுங்க, அப்போ தான் அந்த நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள் கலரே சேஞ்ச் ஆகி